வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அருணோட அம்மா ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மறுபடியும் மட்டும் நினச்சி பார்க்குறாங்க. உங்கள் பையனுக்கு இது என்ன 2வது கல்யாணமா, இல்லைன்னா உங்கள் பையனுக்கு எதுவும் குறை இருக்கா, அப்படி இப்படின்னு விஜயா பேசுறது மறுபடியும் அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ அருண் வந்துட்டு, என்னம்மா எதுக்கு அழுறீங்க, என்னாச்சு அப்படிங்க. ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க, என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைடா, எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, நீனும் ஒரு மாதிரி இருக்க, நானும் அவங்கள்ட்ட சரியாக பேச முடியல, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரேம்மா, என் கல்யாண விஷயத்தை நினச்சி தானே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, வேறு பொண்ணு வேணா பாருங்கள் அப்படிங்கும்போது அருணோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, என் வீட்டுக்கு மருமகன்னு வந்தால் அது அந்த சீதா தான் வரணும். அதை நான் வெறும் வார்த்தையில் சொல்லலடா, உள் மனசில் இருந்து தான் சொன்னேன். அந்த சீதாவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு மருமகளாக நீ கொண்டு வரணும்டா அப்படிங்கும்போது, நான் என்னம்மா பண்ண முடியும், எங்கள் மாமா விருப்பம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டா. முதல்ல எனக்கு அவகாசம் கொடுத்ததே அப்படி தான் கொடுத்துச்சு. இந்த மாதிரி எங்கள் வீட்டு சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னம்மா பண்ண முடியும் அந்த சீதாவை அப்படிங்கும்போது, சீதா ஒன்றும் பண்ண முடியாதுடா, அது அவங்க குடும்ப சொல்ல தான் அது கேட்கும். நம்ம தாண்டா ஏதாவது பண்ணி கல்யாணம் முடிக்கணும். நானும் ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா அதே தான் நினச்சிட்ருப்பீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அருண், உன்னை பார்க்குறேன், நீனும் ஒரு மாதிரி இருக்கிற, எனக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது, பேசாமல் என்ன எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு விட்றியா, நான் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை பிடிச்சி கொண்டு விடுதாங்க. அப்போ அருணோட சித்தி கேட்குறாங்க, என்ன அருணே, நீ இங்கே வரவே மாட்டுக்க, அம்மாவையும் அனுப்பிவிட மாட்டுக்க, இப்போ தான் வந்திருக்க, அம்மா எல்லாம் சொல்லிச்சு கேள்விப்பட்டேன், இங்கே வேறு ஒரு பொண்ணு இருக்குது பார்ப்போமாடா அப்படிங்கும்போது, எனக்கு கல்யாணமே வேணாம் சித்தி, கல்யாணம் முடிக்க விருப்பமே இல்லை அப்படிங்கும்போது அருணோட அம்மா சொல்கிறாங்க. அருண் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தான். சீதாவை பார்த்தோன்னே தான் அந்த எண்ணத்துலேருந்தே மாறினான். அந்த சீதாவை எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு தெரியவே இல்லை. அவங்க சம்மந்தார்கிட்ட பேசினாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, யார்கிட்ட பேசினாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அருணை பிடிக்காதனால அந்த சீதாவோட மாமன் என்னெல்லாமோ பண்ணுறாரு, ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடுக்கா பார்த்துக்கலாம், எல்லாமே காலம் கழியும் அப்படின்றாங்க. இங்கே அருண் அதுக்குள்ளே அவங்க ஆஃபீஸர் ஃபோன் அடிச்சிடுறாங்க. சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. சார் அப்படிங்கிறாங்க. என்ன அருணே ஃபோன் பண்ணால் சரி எடுக்க மாட்டேறேன் அப்படிங்கும்போது, சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல சார், எங்கள் சித்தி வீட்டில் கொண்டு விட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அப்படியே அருண், சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த இடத்துக்கு போய் டூட்டியை பாரு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அருண் சாப்பிடாம வைக்காமல் அங்கே டூட்டி வச்சிட்ருக்காரு. கூட வேலை பார்க்குற யார்கிட்டையுமே சரியாக பேசுகிறதே இல்லை. அப்போ கூட வேலை பார்க்குறவங்க மனசு கேட்காம முத்துட்டு போய் பேசுகிறாங்க. தம்பிங்க பாருங்கள், அந்த அருண் ரொம்ப கோவக்காரனாக பார்த்துருக்குறோம், திமிரு பிடிச்சவனா பார்த்துருக்குறோம், கெத்தாக இருந்து பார்த்துருக்குறோம், ஆனால் இவ்வளோ மனசங்கடத்தை பார்த்ததே இல்லை, ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறான். உங்கள் குழந்தையெல்லாம் ரொம்பவே விரும்புவார்னு நினைக்கிறேன், அதனால் பழசெல்லாம் மறந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க தம்பி அப்படிங்கும்போது, அண்ணாச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டில் அருண் மாதிரி பையன் இருந்தால் நீங்கள் பொண்ணு கட்டி கொடுப்பீங்களா வைப்பீங்களா அப்படிங்கும்போது, தம்பி கொஞ்சம் யோசிங்க தம்பி, வீம்பு பண்ணாதங்க அப்படிங்கும்போது, இல்லை சார், நான் சீதாவோட அப்பா இடத்துல தான் பார்க்க முடியும், கண்டிப்பாக நான் கல்யாணம் கட்டி கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே அருண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏமாற்றத்தில் போகிறாங்க. அருண் டூட்டி பார்த்து வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே நாட்கள் நகருது. அருண் அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அருண் ஃபோனே எடுத்து பேசுறதுக்கு அவருக்கு மனநிலை இல்லை. சரி அம்மா சித்தி வீட்டில் இருக்காங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிடாம வைக்காமல் இருக்காங்க. அருண் அம்மாவுக்கு அங்கே பயமாயிருது. இங்கே டூட்டிக்கும் வரலை, வேலைக்கும் வரலை. அப்போ ஸ்டேஷன்லேருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏம்மா அருண் ஸ்டேஷனுக்கு வரலை, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரு அப்படிங்கும்போது, நானும் ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படிங்கும்போது, அது என்னென்னு பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. அருண் அம்மா ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. அருண் சாப்பிடாம வைக்காமல் கிடந்ததில் மூச்சு பேச்சு இல்லை. அருண் கூட்டி பார்க்காங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்போ வீட்டு வாசலில் கத்துதாங்க. கத்துனோடனே சவுண்டை கேட்டு யாரும் வரலை. அப்போ அந்த வழியாக ஒரு கார் வருது, நில்லுங்கயாங்கிறாங்க. அதில் இறங்கி வராரு முத்து. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இது அருண் அம்மாலாம் அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. தம்பி நல்லா இருப்பீங்க தம்பி, நீங்கள் தான் ஒரு உதவி பண்ணணும், என் பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான், வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாருங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. முத்துக்கு அவங்க அம்மா முத்துக்கிட்ட சொன்ன மாதிரி அப்படியே கிடக்குறாரு. சார் எந்திங்கன்னு சொல்லி பார்க்குறாரு, பேரெல்லாம் சொல்லி பார்க்குறாரு, நடக்கல. அப்புறம் அவருக்கு மனசு கேட்கல, தூக்கி வண்டி கொண்டு வந்துடுறாரு. வண்டி கொண்டு நேராக சீதா உள்ள ஆஸ்பத்திரியே கொண்டு வந்துடுறாங்க.
அங்கே சீதா அருணை பார்த்துட்டு ரொம்ப அழுறாங்க. மாமா என்னாச்சு என்னாச்சு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க முத்து. உடனே மாமா என்னாச்சு சொல்லுங்கள் என்னாச்சு சொல்லுன்னு கதறாங்க. சீதா என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, நான் 2-3 நாள் எங்கள் தங்கச்சி வீட்டில் இருப்பேன்ட்டு போனேன். அருண் வந்து சாப்பிடாமே இருந்துட்டான் போல். டூட்டி பார்த்துட்டு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு என்ன செய்யனே தெரில அப்படிங்கும்போது உடனே மறுத்து வச்சு கொஞ்சம் இருங்க நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும், இன்னும் கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மேடம் சொல்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி ரொம்ப லோவாயிருச்சு, இன்னும் வந்து அவர் பழையபடி வருவாரான்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சீதா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சீதா நீ அழாத ஒன்றாகாது அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, சீதாக்கார ஆறுதல் சொல்கிறாங்க. முடியல. உடனே அங்கே மதிச்சு உள்ளே கூட்டி போயிடுறாங்க. இங்கே அருண் அம்மா அழுகிறாங்க. என் எனக்கு இருக்குது ஒரே பையன், எனக்கு இவனை விட்டா யாருமே இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. சீதாவும் சொல்கிறாங்க அவ்வளோதான், இன்னும் நான் வாழ போகிறதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சீதா என்ன சீதா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு இவருக்கு எதாவது ஆகிட்டா நான் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சீதா என்ன சீதா இப்படி பண்ணுற, நீ அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஒரு வழியில் அவளால் முடியல. அப்போ மீனாவை ஃபோன் பண்ணி, மீனா தயவுசெய்து இங்கே வா அப்படின்னா மீனா வராங்க. மீனா நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்பவே இறண்டுறாங்க. என்னங்க ஆச்சு எதை ஆச்சுக்கும் போது, மீனா நான் வந்துட்டுருமோ இப்படி ஆச்சு மீனா அப்படின்னு சொன்னோன்னே, சீதா நீ எல்லாதான் சொல்லி பார்க்குறாங்க. இல்லைக்கா எனக்கு முடியலைக்கான்னு சீதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே ஆஸ்பத்திரியில் சீதா ஒரு வாரமாக வச்சுருக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே முத்துக்கு என்ன சென்னே தெரியல. இப்போ யாரை நம்ம சரி பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் முத்து கதற ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே சரிட்டு இதுக்கு ஒரே தீர்வு வந்து அருண் வந்து எந்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மறுத்து வச்சுட்டு போகிறாங்க. அருணை பார்க்கணும் அப்படிங்கிற, இல்லை இப்போ யாரையுமே பார்க்க முடியாது அப்படிங்கும்போது, இல்லை நான் அருணை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி அதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் வெளியே இருங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க அருணை வச்சு தாங்க இன்னும் 2 பேரும் நாங்கள் காப்பாற்ற முடியும், வேறு வழி கிடையாது. அவங்க அம்மாவுக்கும் என் குழந்தைய சீதாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அருண் சவுண்டை கேட்டால் தான் எந்திப்பாங்க, தயவுசெய்து நான் அருண்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அருண் சொல்லி முத்து கதறுதார். ஏன்னா சீதாவுக்கு மூச்சு பேச்சு இல்லை, அம்மாவுக்கு மூச்சு பேச்சு இல்லை, அருண் எந்திரிச்சா மட்டும்தான் இது பண்ண முடியும்னு சொல்லி கதறுதார். கதறினோன்னே அருணுங்கிறாங்க. எங்கே சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கேன்னு அருண் முழிக்கார். நான் முத்து பேசுகிறேன், உங்கள் கல்யாணத்துக்கு நான் இன்னும் தடையாக நிற்க மாட்டேன், நீங்கள் வந்து கல்யாணம் முடிங்க வைங்க நல்லா இருங்க. இப்போ சீதா உங்களுக்கு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி சீதாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, தயவுசெய்து எந்திங்க அருண் தயவுசெய்து வந்துங்கன்னா அருணுக்கு வந்து எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கும்போது நான் முத்துதான்னு சொல்லுதாரு. உடனே எந்திரிச்சிடுறாரு. கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கலாம், உங்களால் தான், நீங்கள் ஒழுங்காக சாப்பிட வேண்டியதானே வைக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னா தட்டு மாதிரி அம்மாட்ட போகிறாங்க. அம்மா நான் அருண் எந்திரிச்சிட்டம்மா எந்திரிமானோன்னா அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க. சீதாவுக்கு எப்படின்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. சீதா நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிக்கிறாங்க. சீதாவை எந்திரிச்சிடுறாங்க. உடனே ஏன் அருண் இப்படி பண்ண அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நான் வந்து ஏதோ கோவத்தில் எனத்தையோ என் சௌரியத்துக்கு இருந்தேன், அதில் எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் வந்து பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனால் சீதாவை நான் உண்மையிலே தான் விரும்பினேம்மா, சீதா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லி தான்மா நான் வருத்தத்தில் சாப்பிடாம இருந்தேன். ஆனால் இப்படிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கும்போது முத்து அப்போ தான் நினைக்காரு, உண்மையிலே இவர் வந்து எதில் எப்படியோ சீதாவை ரொம்பவே விரும்புகிறாரு. என்ன ஆனாலும் சரி தான், ஏதானாலும் சரி தான், சீதாவை வேணான்னு சொல்ல மாட்டார், நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மனநிலை வருது. உடனே அருண் கையை பிடிக்கிறாரு. அருண் நான் தான் அவங்கள தப்பாக நினச்சிருக்கிறேன், சரி நீங்கள் மற்றபடி எது எப்படியோ அதெல்லாம் விடுங்க, நீங்கள் சீதாவை நல்லா விரும்புகிறீங்க, நல்லா வச்சு பார்த்துப்பீங்களா அப்படிங்கும்போது, என்ன முத்து இப்படி சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா வச்சு பார்த்துப்பேன், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அது சீதா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக சீதா தான் உங்கள் வீட்டு மருமகளாக வரணுன்னே சீதாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். மீனா சொல்கிறாங்க, இங்கே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி மீனா அழுகிறாங்க. மீனா நீ அழுகிற அப்படிங்கும்போது, இல்லைங்க நீங்களே அழுதுட்டீங்களே அப்படிங்கும்போது, மீனா எனக்கு ஒன்றுமே விடலை, அருண் மேலே எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு, அருண் இப்படியான நிலையில் பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல, அவங்க அம்மா சீதா நான் யாருக்காக இது பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, உடனே அங்கே உள்ள மருத்துவ சொல்லுதாங்க, எல்லாமே காலம் சரி பண்ணிடும், உங்களை சரி பண்ணிடுச்சு, எல்லாருமே நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இது பண்ணுங்கள், உங்கள் கல்யாணத்துக்கு சீதா எங்களை எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி. உடனே முத்து சொல்கிறார், கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு சீதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. சீதா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே ஓடியாராங்க. எல்லோரும் எழுந்திருக்க பார்த்து எல்லோரும் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சீதாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னோடனே இங்கே முழிக்கிறாங்க. என்னத்தை முழிக்கிறீங்க, அருண் கூட தான் அப்படிங்கிறாங்க. அங்கே சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மாமா நானும் என்னமோ எதை நினச்சேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம தான் அருணை தப்பாக நினச்சிருக்கோம், அருணுன்னா ரொம்ப சின்சியராக சீதா விரும்பி இருக்கிறாரு, நல்லதுட்டு போட்டோம் அப்படின்னோடனே
எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வெளில வந்து காஃபி டீ எல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம நாள் வச்சிடலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக ஆட்டோவில் விஜயா போகிறாங்க. இவங்கெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு இறங்கிடுறாங்க. என்னடா இது, இந்த கல்யாணம் நடக்காது வைக்காதுன்னு நினச்சா அந்த முத்து மீனெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வேறு இருக்காங்க. எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. உடனே முத்துவோட அம்மாட்ட பேசணும்னு சொல்லிட்டு யாருன்னு அம்மா போகிறாங்க. அம்மா, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த குடும்பத்தில் கல்யாணம் பொண்ணு எடுக்காதீங்க வைக்காதீங்க, எங்கள் பையனுக்கு குறையா அப்படி இப்படின்னு கேட்டீங்களே. என் பையனுக்கு ஒரு குறையும் இல்லை. என் பையன் உண்மையிலே வந்து சீதா விரும்புகிறான், சீதாவும் உண்மையை விரும்புகிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நான் வந்து எப்படியாவது கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லி உங்கள் மாப்பிள்ளையோட அம்மாட்ட உங்கள் அத்தைட்ட போய் கேச போனேன். அவங்க ஒரு மாதிரி இப்படிலாம் பேசிட்டாங்க. அப்படிங்கும்போது சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசுவீங்க சம்மந்தி அப்படின்னு. நீங்களாம் என்னை சம்மந்தின்னு சொல்லிகிட்டு இருக்காதா அப்படிங்கும்போது வந்து சொல்லுறேன், ஆமாத்த, உங்களை சம்மந்தின்னு கூப்பிடுற தகுதி வந்து இவங்களுக்கு இல்லை. ஒரு ஆள் வந்து உங்களை மதித்து பேச வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆள் இப்படி தான் பேசுவீங்களா? எப்படி நீங்கள் பேசலாம் வைக்கலாங்கும் போது விஜயா பேச முடியாமல் முடிச்சிட்ருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, தம்பி ஏதோ நடந்து போச்சு, நான் அந்த நேரத்தில் ரொம்ப சங்கடப்பட்டேன். நம்ம நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க, சுபகாரியத்தை நடத்துங்க. எந்த வீட்டில் உங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கலையோ அதே வீட்டில் உங்கள் மகளுக்கு நாள் வைங்க. என் வீட்டில் தான் உங்கள் மருமகளுக்கு நாள் வைக்கிங்க, உங்கள் பையனுக்கு நாள் வைக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பார்வதி வீட்டில் சீதாவை கல்யாணத்துக்கு நாள் வைக்காங்க. அண்ணாமலை தலைமையில் நடக்கு. அப்போ பார்வதிகிட்ட ஃபோன் பண்ணுதாங்க விஜயா, இனிமேல் நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, இனிமேல் என் வீட்டு பக்கத்தில் நீ வராத, உன் வீட்டு பக்கத்தில் நான் வரமாட்டேன். எனக்கு பிடிக்காத ஆட்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டில் நாள் வைக்கிறதுக்கு நீ சொல்லுறத பற்றியா, உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்குது அப்படிங்கும்போது விஜயா, நீ என்கிட்ட பேசினாலும் சரி தான் உன் வீட்டுக்கு நான் வருவேன். அந்த வீட்டில் தான் முத்து மீனா இருக்காங்க, நான் வருவேன். அவங்க வரவேண்டான்னு என்னை சொல்லுதாங்களோ, அண்ணாமலை என்னை சொல்லுதாங்களோ அன்றைக்கி நான் வரமாட்டேன். உன் வீடு பாதி அண்ணாமலை பேரில் தானே இருக்குது அப்படிங்கும்போது, என்ன அப்படிங்கிறாங்க. சரியாக தான் சொல்கிறேன், என் ஃபோனை வை அப்படின்றாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, அந்த மீனாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா அந்த பார்வதிக்கு ஏதாவது ஆப்ப வைக்க முடியாதா அப்படிங்கும்போது, மாஸ்டர் வைக்கலாம் மாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் அந்த வீடை மூடுதளவுக்கு பண்ணிடுமா, பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்கே சிந்தாமணி அந்த நடன பள்ளி நடத்துறதுக்கு எதுவுமே பண்ணாமல் தான் பண்ணுதாங்க, வைக்காங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. போட்டு கொடுத்தோன்னா ஆஃபீஸர் எல்லோரும் வந்து நீங்கள் நடன பள்ளி நடத்திய எந்த பெர்மிஷன் நடத்திய வைக்கன்னு சொல்லிட்டு வீட்டை மூடுறதுக்குள்ள வேலையை பார்க்காங்க. அப்போது இதை யார் நடத்துதுன்னு சொல்லணும், டபார்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி தான் நடத்துன்னு சொல்லி நடத்துனது இந்த விஜயா தான் பண்ணோன்னே, விஜயா யாருன்னு சொல்லி விஜயா போய் விசாரிக்க போகிறாங்க. விஜயா அங்கே அலறுதாங்க. அலறினோடனே எனக்கு எதுவும் இங்கே வந்தோம்ல அப்படிங்க, என்னம்மா அவங்க ஃபோட்டோலாம் இருக்குது, நீங்கள் இல்லைங்கய்யா, நீங்கள் தான் நடத்தினி வச்சுன்னு சொல்லுதாங்க. அப்படிங்கும்போது பார்வதி சொல்லிதாங்க, ஆமாய்யா, இவ தான் நடத்தினாப்புல, எனக்கு எல்லா பெர்மிஷனும் வாங்கி தான் நடத்தான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி, நான் வீடு மட்டும் தான் என்னுடையது, எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா உங்களுக்கு 1,00,000 ரூபா ஃபைனு எப்போ கட்டுதீங்க அப்படிங்க. 1,00,000 ரூபாய் கட்டணுமா அம்மா, 1,00,000 ரூபா கட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி கையிலேருந்து 1,00,000 ரூபா கொடுத்தாங்க. என்ன மாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டை வந்து கூட்டணும்னு நினச்சா உங்களுக்கு 1,00,000 ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கும்போது, சிந்தாமணி என் மேலே உள்ள கோவத்தை அவன் மேலே உள்ள கோவத்தை நான் தான் பண்ணிட்டேன், நான் அந்த 1,00,000 ரூபா உங்களுக்கு தரேன் அப்படிங்க. மாஸ்டர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மீனாவை நிரந்தரமாக தொழில் பண்ண விடக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள் மாஸ்டர் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் அந்த மீனா இந்த டெக்கரேஷன் வேலை பண்ணுறதுக்கு ரெடிமேடாக பொருட்களை வந்து எங்கேயோ வச்சுருக்கா, அது எங்கே வச்சுருக்கான்னு தெரில, அந்த பொருளை மட்டும் நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளால் எந்திரிச்சு வர்றதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷத்துக்குள்ள நான் எங்கேயோ போயிடுவேன், அந்த மீனாவை தொழில் பண்ண விடாமே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படியா அப்படிங்கிற. ஆமாம், அவங்க மருமவை வந்து பேங்க்கில் பணம் வாங்கி தான் வந்து அதை பண்ணியிருக்கா. கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த பொருள் வச்சுருக்கா. அந்த பொருளை மட்டும் நான் ஓச்சுட்டா போதும் அப்படிங்கும்போது, எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, அதை மட்டும் எப்படியாவது இது பண்ணுங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பேச்சுவாக்கில் அண்ணாமலைக்கு, ஏங்க சாப்பிடுதீங்களா வைக்கிங்களா அப்படிங்கும்போது, என்ன வச்சியா எப்போவுமே நீ சாப்பிடுதீங்களா வைக்கலான்னு கேட்கவே மாட்டேன், மீனாக தான் 3 நேரம் சோறு சாப்பிட்டீங்களான்னு கேட்கும். அது போக அது வெளியே போயிருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்கும், நீ ஒரு வாட்டியும் கேட்க மாட்டேன், நீங்கள் அதிசயமாக இருக்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இனிமேல் நான் கேட்க தான் போகிறேன், நான் தான் நம்ம நடன பள்ளிக்கு போகலையே அப்படிங்கும்போது, சரி அந்த பார்வதி வீட்டில் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டு 1,00,000 ரூபா ஃபைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. 1,00,000 ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. கட்டிட்டியா, அந்த பணம் ஏது அப்படிங்கும்போது, விஜயா திருதுன்னு முடிக்காங்க. எப்படி வந்துச்சு, இதை நகை எதுவும் ஈடு வச்சுட்டியா அப்படிங்கும்போது, இல்லைங்க என்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கும்போது, இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நடன பள்ளியில் வந்து ஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது, விஜயா அங்கே பாரு, இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது யார்கிட்ட என்ன எழுத்தில் வாங்கணுமோ அதை வாங்கி வச்சு தான் இது பண்ணணும், நீ உன் ஜவுரியத்துக்கு பண்ணணும், அதில் ஆகிப்படாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்குவாங்க. சரிங்க என்னம்மா இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறாங்க. நடக்காத அளவுக்கு பார்த்துக்க,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி உடனே பேச்சுவாக்கிலே கேட்காங்க, ஏங்க இந்த மீனாலாம் இப்போ டெக்கரேஷன் வேலை பார்க்காங்களா எப்படி அப்படிங்கும்போது, என்ன விஜயா சொல்லுது, டெக்கரேஷன் வேலை பார்க்க தானே செய்யுது, இப்போதைக்கு பார்க்கல, சீதா கல்யாணம் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க, இனிமேல் தான் பார்ப்பாங்க, முகூர்த்தங்கள் வந்தோன்னே பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும்போது, ஏங்க அந்த பிள்ளை ரெடிமேடாக பொருள் வச்சுருக்கா அப்படி வச்சுருக்கு அப்படிங்கும்போது, ஒரு சில பொருள் ரெடிமேடாக வச்சுருக்கு, அது மீனா அம்மா இருக்காங்களா, மீனா அம்மா வீட்டில் இருந்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு இடத்துல குடோன் மாதிரி அதை எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே சரி சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நேராக ரூமில் போய் சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, மீனா அம்மா வீட்டு பக்கத்தில் தான் குடோன் எடுத்து வச்சுருக்காங்களா, 4 வீடு தள்ளியா அப்படின்னா, அப்படியா மாஸ்டர் நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் விசாரிக்காங்க. இந்த இடத்துல தான் மீனா பொருளை வச்சுருக்கா போயிருக்கான்னு சொன்னோன்னே அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி நைட்டு இதை கொளுத்தி விட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கான ஆட்களை வர சொல்லி அந்த குடோனை கொளுத்தி விட்டுருந்தாங்க. கொளுத்தினா ஃபுல்லாக எரிஞ்சிருது. எரிஞ்சோடனே காலையில் ஃபோன் வருது மீனாவுக்கு, இந்த மாதிரி மீனா ஆயிடுச்சு அப்படின்னோடனே மீனா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே முத்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, எங்கே நம்ம டெக்கரேஷன் வேலைக்கு நம்ம பொருட்கள் வச்சுருந்தோம்ல, நம்மளுக்கு பொருட்கள் வச்சுருந்தோம்ல, அது யாரோ வந்து கொளுத்தி விட்டாங்களே என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு ஒரு மாதிரி எழுது. மாமி என்னென்னு பார்ப்போன்னு சொல்லி பார்க்காங்க. அங்கே கறி கட்டையாக கிடக்கு, ஒன்றுமே அதில் இல்லை, அந்தளவுக்கு எரிஞ்சு போய் கிடக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போனோன்னேப்பா பெட்டிஷனை கூடப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் அது என்னன்னு விசாரிக்கணும் சார், யாருன்னு தெரியணும், என் வீட்டம்மா ரொம்ப சங்கடப்பட்டு அதை உருவாக்குனது சார், அது வேறு கடன் வாங்கி தான் சார் அதை வாங்கினது வச்சது, இப்போ யார் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும் சார் அப்படின்னோடனே, என்னப்பா எங்கள் வேலையை நீனே பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுதுங்கய்யா அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார், என் வீட்டம்மாவுக்கும் சிந்தாமணின்னு ஒருத்தவங்களுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கும்போது, யாரப்பா அந்த சிந்தாமணின்னு அந்த டெக்கரேஷன் வேலைலாம் பெருசாக எடுத்து பண்ணுவாங்களா, அவங்களையா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அவங்களுக்கு எதிராக வந்து மீனா தொழில் பண்ணதாக வைக்கான்னு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதனால் அந்த சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது, எப்பா அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டம்மா சின்னது அளவு தொழில் பண்ணுது, எப்படிப்பா அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீ தொழில் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட வாட்டி ஒரி கொடுத்தாங்க, அதெல்லாம் தாண்டி என் புருஷனை வச்சுக்கிட்டு நான் தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன், இப்போ நீ வந்து நிரந்தரமாக வந்து நான் அந்த தொழிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மூலப்பொருள் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்படியா சொல்கிறேன் தம்பி, ஸ்டேஷனில் 2 பேருக்கு அனுப்புகிறேன், போங்க அங்கே பக்கத்தில் உள்ள கேமராவெல்லாம் பாருங்கள் அப்படின்னு பக்கத்தில் உள்ள கேமராவெல்லாம் பார்க்குறாங்க. அதில் சிந்தாமணி ஆட்கள் நிற்கிறது வைக்கிது எல்லாம் தெளிவாக தெரியுது. அந்த வீடியோ கொண்டு கொடுக்காங்க. நேராக சிந்தாமணியை கூப்பிடுதாங்க. சிந்தாமணியை கூப்பிட்டோன்னே, என்ன சார் என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற, என்ன விஷயம் வந்திருக்கம்மா உங்களுக்கு தெரியாது, அந்த மீனா டெக்கரேஷன் பொருளை பூரா நீங்கள் தான் இது பண்ணதை வச்சது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை சார் எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது, உங்கள் ஆட்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லியாச்சு, எல்லோரும் ஸ்டேஷனில் இறங்கி வாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் போய் சொல்லுதாங்க முத்துட்டே, முத்து ஒன்றை விடவே மாட்டேன் அப்படிங்கும்போது, ஏம்மா விடுதலையோ உடலையோ என் வீட்டம்மாவுக்கு இவ்வளோ இழப்பாயிட்டு அதுக்குள்ளது வேணும் அவங்க அப்படிங்கும்போது ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. வாங்க பாருங்கள், அந்த மீனா வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் அந்த பொருள் வாங்கியிருக்காங்க, ஒன்று அந்த பொருளை கொடுங்க இல்லை உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் அதுக்குள்ளே செலவு தொகையை கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி வேண்டியவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க ஒரு 20 லட்ச ரூபா கொண்டு கொடுக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் எந்த இடைஞ்சலுக்கு வரல, நீங்கள் என்கிட்ட இடைஞ்சல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள் இந்த தொழிலில் நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மீனாவுக்கு பக்கத்துணையாக நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது சிந்தாமணி, நீங்கள் வேணாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் சிந்தாமணி ஃபோன் பண்ணி விஜயாட்ட சொல்லுவாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. சிந்தாமணி 15 லட்ச ரூபா பொருளுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களா, இந்த ஏற்கனவே இந்த மீனா ஆடுவா, இதுக்கு மேலே ஆடுவா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நடந்ததெல்லாம் மீனா வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க. அண்ணாமலை சொல்லுதாங்க, முத்து சரியான நேரத்தில் நீங்கள் வந்து அதை ஆளை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லைனா இது நடந்திருக்காது, சரி ரைட்டு அந்த மூலப்பொருள் பூரா வாங்கி கரெக்டான இடத்துல வைங்க அப்படிங்கும்போது, இனிமேல் எங்கே வச்சாலும் நம்ம வீட்டிலேருந்து ஆள் சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கமாம்மா அப்படிங்கும்போது, மீனா சொன்னதை சொல்லி அதை பார்த்துட்டு விஜயாவை பார்க்குறாங்க அண்ணாமலை. இங்கே பாரு விஜயா, நீ தான் வந்து இந்த சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்ப உங்களுக்கு அப்படிங்குவீங்க, நான் எங்கே சொல்ல போகிறேன், நீங்கள் சொன்னதுலேருந்து நான் சிந்தாமணிகிட்ட பேசவே இல்லை அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எப்போ அதெல்லாம் போய் சிந்தாமணிக்கு இப்போது வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அந்த ஃபங்க்ஷனில் அம்மா இருந்தாங்களா இல்லையான்னு கேளுங்க அப்படிங்கும்போது, நான் போவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கும்போது, எப்போ கார்த்தி தான் என் வீட்டுக்கு கார் கொண்டு போயிருக்கான், கார்த்தி அம்மா பார்த்து என்ன ஃபோன் பண்ணேன், சரி ரைட்டு இதை வீட்டில் போய் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்கான்னு விட்டுட்டேன், ஆனால் அம்மா தான் சொல்லியிருக்காங்க, அம்மா செல்லை வேணா வாங்கி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை செல்லை கொண்டா அப்படிங்கும்போது, இல்லைங்க அப்படி செல் எட்டுவோம் அப்படிங்க. செல் எடுத்து பார்க்காங்க. விஜயா வந்து ஏகப்பட்ட ஃபோன் வந்து சிந்தாமணிக்கு வச்சுருக்காங்க, அதுவும் மணிக்கணக்கில், அதில் எல்லாமே வருது. ஓ நீ தான் இங்கே நடக்கிறது போகிறேன்னு சொல்லுது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் மனுஷியா, டே முத்து பேசாமல் வேறு வீடு பாடுற நம்ம பேர்லாம் அப்படிங்கும்போது, எங்க இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்க, இந்த சிந்தாமணிகிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கும்போது, விஜயா நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க, ஒவ்வொரு வாட்டியும் கள்ளச்சத்தியம் பண்ணிவிட்டு நீ அதை மீறிட்டு போய்கிட்டே இருக்க, இது நான் நம்பும்படியாக இல்லை, இந்த வீட்டில் நம்ம இருந்தால் சரி வராது, முத்து கிளம்பு அப்படிங்கும்போது விஜயா வந்து நம்மளை காலில் விழுகிறாங்க. ஐயா நீங்கள் தயவுசெய்து இந்த மன்னிச்சிருங்கன்னு நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க.
சரி விஜயா, இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சரிங்க அப்படிங்கிறாங்க. கீழேருந்து எழுந்திரிச்சோடனே மீனாவை முறைக்கிறாங்க. மீனாவை முறைச்சிட்டு, என் புருஷன் கல்ல விழ வச்சு என்ன அள வச்சிட்டல, வச்சுக்கண்டி உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போகிறாங்க. எங்கள் மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்போ நம்மளுக்கு டெக்கரேஷன் பொருளுக்கு ஒரு குடோன் பார்க்கணும்னாங்க, எங்கெங்கே பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு செல்வம் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குடோன் இருக்குது, அதையே பார்க்கலாம், செல்வம் அப்பவும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திட்ட பேசுகிறாங்க. செல்வத்திட்ட பேசி அந்த மூலப்பொருட்களை பூரா வாங்கி செல்வம் வீட்டு பக்கத்தில் வைக்காங்க. வச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆஃபர் வருது, பெரிய ஆஃபர் வருது முருகேசன் மூலமாக. முருகேசன் வரையும் மோளுக்கு கல்யாணம் டெக்கரேஷன் வேலை எல்லாமே உன் வீட்டை மொதமாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஒரு அட்வான்ஸ் வாங்குறாங்க, 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. அந்த வேலை வந்து 25,000 ஆர்டரு, 25 லட்ச ரூபா ஆர்டரு. அந்த ஆர்டரை வீட்டில் வந்து சொல்லும் போது விஜயாவுக்கு ஒன்றும் உடல, என்னது 25 லட்ச ரூபா ஆர்டர் வாங்கிட்டாலும், அதுவும் 5 லட்ச ரூபா அட்வான்ஸாக, இன்னும் இதை முடிச்சு கொடுத்தா அவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணிக்கு மொட்டை மாடியில் போய் பேசுகிறாங்க. சிந்தாமணி 25 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் வந்து மீனாவுக்கு கிடச்சிட்டு டெக்கரேஷன் வேலை அப்படிங்க, என்ன சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படிங்கிற. ஆமாம் இந்தாட்ட கிடச்சிருக்கு அப்படின்னா நேராக சிந்தாமணி அந்த ஆளை போய் பார்க்காங்க. அண்ணாச்சி நான் அதை செஞ்சு தரேன், மீனானுங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு 25 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க, நான் 20 லட்ச ரூபாய்க்கு பண்ணித்தரேன் அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி நான் வந்து நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு கம்மியாக பண்ணாலும் நான் அந்த மீனாட்டத்தை கூட போய் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ண, முத்து இந்த சிந்தாமணி நேரு மீனாவை கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்க, நான் 5 லட்ச ரூபா குறைய பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது, அப்படியா மீனாவுக்கு உங்களுக்கு ஆகாது, மீனா தொழில் கெடுக்கிறதுக்கு நம்ம பண்ணுறானே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா, அந்த பொம்பளையால் இப்படிலாம் பண்ணியிருக்கான், சரி இது முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போனேன். சரி தம்பி மீனாவை செம்மனு பண்ணி துணிக்க சொல்லிடுங்க அப்படிங்க. சரிங்க அப்படின்றாங்க. வீட்டில் அண்ணாமலைட்ட சொல்லுவாங்க, இப்போ கூட அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னா அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. அண்ணாமலை பெல்ட் எடுத்து விஜயா போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ஏங்க எதுக்குங்க இந்த நீ வந்து சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொன்னேன், மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது எப்படி சிந்தாமணிக்கு தெரியும் அப்படிங்க. ஏங்க அவங்க தொழில் பண்ணதாங்க, அவங்களுக்கு எப்படியாவது கிடச்சிருக்கும் அப்படிங்கும்போது போன கொண்டா அப்படிங்க. இல்லைங்கிறாங்க. இப்போ நீ தானே சொல்லியிருக்கேன், நான் எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன், உனக்கு எவ்வளோ திமிருன்னு கொடுத்துட்டு இனிமேல் பட்டு என்கிட்ட நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுதாரு. முத்து நீங்கள் பேசாமல் வந்து அந்த பெட்ரூமில் தூங்க, நான் ஹாலில் தூங்குறேன், அவங்க அம்மா வந்து இந்த சோபாவில் இருந்துப்பா, இன்னும் அவளுக்கு பெட்ரூம் போய் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா இருக்கட்டும், நான் சொல்ல கேட்க மாட்டேடா தூங்குப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இதில் படுத்தாலும் தூக்கம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முத்துக்கட்டில் படுத்து தூங்கிட்டாரு. இங்கே விஜயாவுக்கு தூங்கவே முடியாமல் சோபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே விஜயா நினைக்காங்க, இந்த முத்து மீனாவெலாம் ரூமில் தூங்குத அளவுக்கு ஆயிடுச்சு, நான் இந்த வீட்டோட ஓனரு, நான் வந்து இந்த ஹாலில் உட்காந்துருக்கேன், எங்கேங்கிறாங்க விஜயா. என்லாம் எதுவுமே பேசிடாத அப்படிங்கும்போது மனோஜ் வராங்க. என்னம்மா நீங்கள் உட்காந்துருக்க அப்படிங்கும்போது, ஒன்றும் தெரியாதாடா உங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு பார்த்தல, அந்த முத்துக்கு மீனாவுக்கு அந்த ரூமை கொடுத்தாங்க, என்ன அங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்கள் பேசாமல் ஏன் ரூமுக்கு வாங்கலாம்னு சொல்லி விஜயாவை மனோஜ் ரூம் கூட்டி போயிடுறாங்க. அங்கே ரொம்ப தோரணையாக ரோகிணி பெட்டில் இருக்காங்க. அவளுக்கு ஹிந்தி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெட்டில் நீங்களாம் வரக்கூடாது, மனோஜ் கூட நீங்கள் நினச்சிக்கூடாது தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எங்களுக்கு ரூம் இல்லைனா வந்து அந்த முத்து மீனா வெளியே போக சொல்ல வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. விடிய ரோகிணி தூங்காமல் உட்காந்துருக்காங்க. அங்கே விஜயா நல்லா குரட்டை போட்டு தூங்கிட்டு கிடக்காங்க. விடிய காலமே எந்திரிச்சிருந்தாங்க விஜயா. இங்கே ரோகிணி விடிய காலம் தான் தூக்குறது, விடிய காலம் தூங்கிட்டு இருக்கும்போது, ரோகிணி இன்னும் நான் தூங்கிட்டு இருப்பியா அப்படிங்கும்போது, ஆண்டி நான் விடிய தூங்கலை, உங்கள் குரட்டை சவுண்டு அப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது, மனோஜ் அம்மா நான் குரட்டை விட்டணும் அப்படிங்க. இல்லைம்மா நானும் உங்கள் பக்கத்தில் தான் தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு ரோகிணி, என்னை பிடிக்காதுங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, இந்த முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டை நீ வந்து படம் படுத்தலாம் நினைக்கியா, எல்லாம் நடக்கவே நடக்காது, வேணாலும் பாரு ஒரு நாள் உன்னை வீட்டு விட்டு அனுப்புகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நான் என்ன பண்ணேன், நீ வீட்டு விட்டு அனுப்புகிறேன், என்னடி பண்ணல, பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தலை, நீ பெரிய பணக்காரியாக இருந்தால் மனோஜ் கஷ்டப்படணுமா நான் கஷ்டப்படணுமா, உனக்கு ஒரு பெரிய பங்களாக நான் அங்கே வந்துருக்க மாட்டேன், இந்த ஒரு ரூமில் வந்து அங்கேயும் நான் தூங்கிட்டு கிடக்கணுமா, டேய் மனோஜ் நான் சொல்லுறது புரியல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா டேய் நான் சொல்கிறதே கேளுடா, இவரோட பெரிய பணக்காரி ராஜேஸ்வரி பொண்ணு பார்த்தாருன்னு சொல்லியிருக்கா, ராஜேஸ்வரி சொந்தத்தை தாண்டா நீ கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா டேய் பணக்காரி தாண்டா கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. சரிம்மான்னு சொன்னோன்னே அங்கே ரோகிணிக்கு சரி எனக்கு வந்து, என்ன மனோஜ் உங்கள் அம்மா தான் சொல்லுதாங்க நீ சரிம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ என்ன விட்டு நீ வேறு கல்யாணம் முடிப்பியா அப்படிங்கும்போது, ரோகிணி அதை சொல்ல, என்னடா ரோகிணி என்ன சொல்லிட்டு அவட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், பாரு ஒன்று ஒரு நாள் அனுப்ப தான் போகிறேன், இன்னும் காலைல கூட நான் ஒரு வக்கீலை பார்த்து பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீனு வர அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வரடா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரூம் விட்டு வெளில போயிருந்தாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கிடப்பு. மனோஜ் உங்கள் அம்மா சொல்லுதான் உண்மையா அப்படிங்க, எனக்கு தெரியாது எங்கள் அம்மா தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா சொன்னது நீ கோவமே படலை, அப்போ உனக்கு விருப்பம் தானே அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா சொல்ல மீறி நான் வந்து உங்கள் அம்மா சொல்ல மீறி உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அம்மா கல்யாணம் முடியுமா நீ கல்யாணம் முடிச்சிருவியா அப்படிங்கிறாங்க.
எங்கள் அம்மா சொல்லலாம் மீற மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாலுக்கு வந்து வரேம்மா காப்பி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. குடிச்சிட்டு டேய் மனோஜ் சீக்கிரம் புறப்படா அப்படிங்க. சீக்கிரம் புறப்பட்டு நேராக வக்கீலை பார்க்க போயிடுறாங்க. ரோகிணிக்கு என்னச்சுனே தெரில. ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போய் ஒரு வக்கீலை பார்க்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் மாமியார் என்னையும் என் வீட்டுக்காரையும் பிரிக்கணும் இந்த மாதிரி வேலை பார்க்காங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் ஏமாற்றிட்டு கூடாதெல்லாம் வச்சுட்டு கூடாதெல்லாம் அவங்களுக்கு எதிராக தான் திரும்பும் அப்படிங்கும்போது ஒரே வீட்டில் இருந்தால் அப்படி பண்ணலாமா? ஒரே வீட்டில் இருந்தால் அப்படி பண்ண முடியாது. ஓ அப்படியா, அப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சார் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கும்போது வேறு எதுவும் வழி இந்த மாதிரி தெரிலம்மா, உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, சார் என் வீட்டுக்கார் வந்து அந்த ஒரு கடையை வச்சு தான் பெருசாக பேசுகிறாங்க, அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க, கடை இருக்குது அப்படி இப்படின்னு. அந்த கடை என் பேரில் தான் சார் இருக்குது அப்படிங்கம்மா. அது போதுமாம்மா, கடை உங்கள் பேரில் தானே இருக்குது, அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி இங்கே இருக்காங்க. அந்த வக்கீல்கிட்ட பேசிடலாம் ஒரு பேப்பர் அனுப்புகிறாங்க. அனுப்புனதில் ரோகிணி வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. ஓ அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க அந்த வக்கீல்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க ஒரு பேப்பரை மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கடை என் பேரில் இருக்குது, கடையை நீங்கள் ஒரு மாதத்தில் விட்டுட்டு போக வேண்டியது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு அனுப்புகிறாங்க. இதை பார்த்து மனோஜ் ரொம்பவே அரண்டுறாங்க. என்ன ரோகிணி இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்க. ஓ நீங்கள் ஒரே ரூமில் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மேலே ரொம்ப கடுப்பில் விஜயா வந்து என்னடி நினச்சிட்ருக்க, கடை உன் பேரில் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி கடை என் பேரில் தான் இருக்குது, மனோஜ் என்னை வேண்டான்னு சொன்னார்னா என் கடைக்கும் மனோஜும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணணும், பார்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ பார்த்துக்கோங்கன்னா விஜயா அரண்டுறாங்க. டேய் மனோஜ் இப்போ என்னடா சொல்கிறா, கடை பேப்பர்லேயே இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ் ஒரு பதிலும் சொல்லாமல் கவுந்துட்டே இருக்காரு. சொல்லுடா சொல்லு அப்படிங்கிறாங்க. சவுண்டை கேட்டு அண்ணாமலை என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது கடை வந்து ரோகிணி பேரில் இருக்குது, மனோஜ் பேரில் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலைக்கு விஜயா இப்படி பண்ணுறதும் தெரியலை. அந்த பேப்பரையும் பார்த்துட்டு விஜயா இந்த மாதிரிலாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது டேய் முத்து இனிமேல் இந்த வீட்டிலேருந்து லாய்க்கப்படாது கிளம்பு அப்படிங்கும்போது சரிப்பா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேக தூக்கிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ மனோஜ் மட்டும் இந்த வீட்டிலே இருக்கிறாரு. ரோகிணியும் எங்கேயும் போகணுன்னே தெரியாமல் இங்கேயே இருக்காங்க. சுருதி ரவி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே சுருதி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது அங்கிள், நம்ம அங்கே போயிடலாம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அது வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டையும் நம்ம சங்கடப்படுத்தோனே, செல்வம் துப்பில் ஒரு வீடு இருக்குது, நம்ம அதில் அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிருந்தாங்க. இங்கே விஜயா இருந்து பார்க்குறாங்க. விஜயாவால் முடியலை, வேறு வழியெல்லாம் பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி எனக்கு தான் நீ பேசவே மாட்டியா, ஃபோன் பண்ணுற என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரையும் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே கோவப்பட்டு தனியாக போயிட்டாங்க, நீ தான் எப்படியாவது அவங்கள வந்து சமரசம் பேசி கூட்டி வரணும் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அண்ணாமலை இவ்வளோ கோவப்படாத அப்படிங்கிறாங்க. போயிட்டாங்க. அந்த முத்து மீனாவும் சேர்ந்து தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ கூட அந்த முத்து மீனாவன் இது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பேசுகிறாங்க. அண்ணே விஜய் ஏதோ பண்ணிட்டா, நீங்கள் வாங்கினேன் வீட்டுக்கு வாங்கினேன், வாடகை வீட்டில் இருக்கணும், உங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்கண்ணே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இல்லைனா என் வீட்டில் வந்து இருக்கண்ணே, கீழ் போர்ஷன் தானே நான் இருக்கேன், மேல் போர்ஷனில் நீங்கள் இருக்கண்ணே அப்படிங்கும்போது இல்லைம்மா அந்த விஜயாவுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தாச்சு, அவள் வந்து அதை செய்கிறது மாதிரியே இல்லை, அதனால் இன்னும் வரப்போகிறதில்ல, இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது அண்ணா இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இதான் முடிவு அப்படிங்கிறாங்க. நேராக விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க, விஜய் அங்கே பாரு அண்ணனை நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் வரலை, நீ தான் வந்து அண்ணங்கிட்ட நம்புத மாதிரி பேசி கூப்பிட்டு வரணும், மாறு விஜயா, நீ மாறலைன்னா மாற்றப்படுவ, யாருமே இல்லாத வீட்டிலேருந்து நீ என்ன பண்ண போகிற, மனோஜ் மோவாங்க இப்போ பாரு அந்த கடை ரோகிணி பேரில் இருக்குது, மனோஜ் அந்த கடை போச்சுன்னா மனோஜ் இல்லாதவன் ஆயிரும், ஒன்றுமே இல்லாதவன் ஆயிடுவான், அப்புறம் நீ என்ன போகிற, இந்த வீட்டை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அண்ணன் பென்ஷனை வைக்குது, அண்ணன் வருமானத்தை வச்சு தான் இங்கே சிரிப்புத, அண்ணன் வருமானமும் இல்லை, இந்த முத்து இந்த வீட்டுக்கு செலவு பண்ணலை அப்படின்னா இந்த வீடாகவே இருக்காது பார்த்துக்க அப்படிங்கும்போது எல்லாத்தையும் யோசிக்காங்க. நம்ம நல்லா செலவு பண்ணுவோம், சுற்றுவோம், வைப்போம், எல்லாமே ஒரு பென்ஷனை வச்சு தான் இவர் அங்கே போய் இருந்துட்டாலும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, சரி ரைட்டு நம்ம கதையை சாதிக்கிற வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விஜயா நம்மளை காலில் விழுதாங்க. மீனாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட மாதிரி நடிக்காங்க. மீனா நான் பண்ணது பேசுனது தப்பு தான், அவங்க எல்லோரும் மனசையும் கஷ்டப்படுறது தப்பு தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மீனா பேசுகிறாங்க, அம்மாம்மா அத்தை இவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அவன் நடிப்புக்கு நீ வந்து செவி சாய்க்காதம்மா, அவள் வந்து அந்த வீட்டுக்கு போனப்போ மறுபடியும் விஜயானா யார் அப்படிங்கிற ஆட்டத்தை தான் ஆடுவான், நம்ம பேசாமல் நிம்மதியாக அங்கே இருந்துட்டு போயிடலாம், குடித்தாலும் குடிக்காடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம், அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்படியாம்மா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே விஜயா வழக்கம் போல் தன்னுடைய வேலையை காமிக்காங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, அண்ணாமலை அங்கிள் நீங்கள் சொன்னது சரிதான், ஆண்டி வந்தோடனே ஏன் வீடு நான் பழைய விஜயாவாக தான் இருப்பேன்னு சொன்ன மாதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது விஜயா முழிக்காங்க. இந்த பணக்கார பீத்தியம் ஒன்றுக்கு ரெண்டுலாம் பேசுது அப்படின்னு சொல்லி போய் சுருதி இப்படிலாம் பேசாதம்மா, நான் பழைய மாதிரி இல்லை, என் வீட்டுக்கார சொல்ல மீற மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது சிந்தாமணி ஒரு கால் வருது. விஜயா திருதுன்னு முழிக்காங்க. திருதுன்னு முழிக்கும் போது அண்ணாமலை என்ன
சிந்தாமணியை ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொண்டா அப்படிங்கும்போது, ஆமாங்க சாரிங்க எனக்கு தெரியாது எதுக்கு சிந்தாமணி பேசுனாங்கன்னு தெரில அப்படிங்கும்போது, அண்ணாமலை வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. மாஸ்டர் நீங்கள் சொல்லுது மாதிரி நான் பண்ணோம்னா கண்டிப்பாக மீனா தொழில் பண்ண மாட்டாங்க. நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க, அந்த ஆட்டோ வாடகை கூட நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா ஃபோனை தூக்கி போட்டு உடைக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.